Hi guys, health insurance. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் கோவிட்க்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் வேறு. ஸோ கோவிட்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இருக்கிற அவேர்னஸ் வேறு. பிகாஸ் கோவிட் டைமில் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை சமாளிக்க முடியாமல், ஒரு ஹெல்த் கவர் இல்லாமல் தங்களோட கை காசை போட்டு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ பட் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அவேர்னஸ் ஏறி இருக்கு. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவேர்னஸ் ஏறி இருக்கானா இல்லை. இன்னுமே நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் இதை பார்க்குற நீங்கள் யாராச்சும் இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கீங்கன்னா, கோ கெட் ஒன். பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கும். இன்கேஸ் இன்னைக்கு உங்கள் பர்த்டேனா நாளைக்கு நீங்கள் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ப்ரீமியம் வேற, நாளைக்கு நீங்க போய் எடுக்கும்போது உங்களுக்கு வர ப்ரீமியம் வேற. அது கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க போய் இன்னைக்கே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நெறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி ஸ்டூடெண்ட்டா இருப்பீங்க, இல்ல வொர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸா இருப்பீங்க. மேபி இண்டிவிஜுவலா உங்களுக்கு பர்சனலா ஒரு ஹெல்த் கவர் இல்லனாலும், உங்களோட கம்பெனி இன்கேஸ் நீங்க ஐடில வொர்க் பண்ணாலோ, இல்ல மத்த செக்டார்ஸ்ல வொர்க் பண்ணாலோ, உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். ஸோ அந்த கவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேபி ஒரு 3 லேக்ஸ் இல்ல 5 லேக்ஸ், ஈவன் 10 லேக்ஸ்க்கு ஒரு ஹெல்த் கவர் இருக்கும். ஸோ அந்த கவர் இருக்கும்போது, மேபி ஒன்ஸ் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆவுறீங்க அப்படின்னா, என்ன மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்? என்ன மாரியான டிஃபிகல்டீஸ நீங்க ஃபேஸ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகாஸ் இந்த வீடியோ பர்சனலா நான் ஒரு ஹெல்த் கவர கிளைம் பண்ண போம்போது, நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டீஸ், இல்ல என்னோட அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ மெயினா நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைக் பர்சனலா ஒரு கவர் இல்ல. நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் டூயிங் மை ரிசர்ச் டூ கெட் அ கவர். மேபி உங்களுக்கு வேணும்னா, நான் எடுக்கிற ஹெல்த் கவர பத்தின இன்ஃபர்மேஷன நான் ஒரு தனி வீடியோவா போடுறேன். பட் ஆனா இந்த வீடியோ எப்படின்னா, எனக்கு இருந்த ஒரே கவர் வந்து என்னோட கம்பெனில எனக்கு குடுத்த ஒரு கார்ப்பரேட் கவர். ஓகேவா? ஸோ அந்த கவர நான் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது, என்ன மாரியான எக்ஸ்பீரியன்ஸ நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த கவர கிளைம் பண்றதுக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆ 2, 3 மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இயர் சர்ஜரி பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நல்ல நேரம் ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் முன்னாடியே தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்ட பிறகு, நான் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் போய் ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அது லைக் இயர்ல சர்ஜரி பண்ற மாரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கருந்து நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மூவ் ஆகுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எங்க எங்க ஏரியால இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் சூஸ் பண்ணாங்க போலான்னு. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு இருந்த கன்ஃப்யூஷன் என்னன்னா, மேபி நான் கான்ஷியஸா தான் இருந்தேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் அந்த டைம்ல மேபி எப்படி சொல்றது? அந்த இயர் சர்ஜரிக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு 1 1/2 லேக்ஸ், 1 லேக் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா பார்ப்பாங்கன்னு தெரியும். பட் ஆனா எனக்கு இருந்த டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. என் கம்பெனில புரொவைட் பண்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்கு. பட் ஆனா, அந்த நான் பிளான் பண்ற அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள வருதா? அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஸோ மெயினா நான் அப்புறம் என் கொலீக்ஸ்க்கு கால் பண்ணி, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள வருதான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஸோ நான் வந்து ஒரு ஆட்டோ புடிச்சு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நானே எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் ஆயிட்டேன். ஸோ ஒன்ஸ் அட்மிட் ஆயிட்ட பிறகு, அவங்க அந்த ஜஸ்ட் அந்த ஆல்ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் ஸோ நார்மலா மத்த டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அந்த இசிஜி, அல்ட்ராசவுண்டு, ஸோ எக்ஸ்ரே இந்த மாரியான பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அவங்க சர்ஜரிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது, ஈவன் என் ஃபேமிலியும் வந்துட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறோம். கிளைம் வந்து லைக் கேஷ்லெஸ்ஸா இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட்டான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். அதில வந்து லைக் ஓகே, கேஷ்லெஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் வச்சிருக்கிற அந்த கம்பெனி ஹெல்த் கவர்ல அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வருதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு, ஓகே, எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஓகே. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஎஸ்யூ, அதாவது பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கவர்ன்மெண்ட் வச்சிருக்கிறதுனால இது ஒரு பிஎஸ்யூ இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ நம்ம நார்மலா என்ன நினைப்போம், லைக் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினா
நம்ம இன்கேஸ் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போறோம்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நம்ம டைரக்ட்டா போய் டீல் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனா எல்லா டைம்லயும் எல்லா கம்பெனிஸும் நம்ம டைரக்ட்டா போய் டீல் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இல்ல மெனி கம்பெனிஸ்ல ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தான். பட் ஆனா இந்த மெடி அசிஸ்ட்ன்ற தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கும் என் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாரி ஒர்க் ஆவாங்க. இந்த கிளைம் என் கூட நான் கம்யூனிகேட் பண்ண போற ஆளு, இந்த கிளைம் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறது இந்த மெடி அசிஸ்ட் டீம்ல இருந்து தான் இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த கிளைம அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில போய் அத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி, அவங்க அந்த கிளைம ரீஇம்பர்ஸ் பண்றதுக்கோ, இல்ல இந்த கேஷ்லெஸ் கிளைம்ஸ்க்கான ப்ராசஸையோ இந்த மெடி அசிஸ்ட் வந்து நம்மளுக்கும், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல நின்னு அந்த வேலைய பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன ஆட் பண்றேன். ஸோ நீங்க வந்து லைக் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களோட டிபிஏ யாருன்னோ தெரியணும். தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னோ தெரியணும். அவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸும் உங்க கையில இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் இந்த மெடி அசிஸ்ட்டோட கான்டாக்ட் நம்பர் எங்ககிட்ட இருந்துச்சு. ஒன்ஸ் ஈவன் கம்பெனியில இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்களே கூட டைரக்ட்டா மீடியா சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறதெல்லாம் என்னோட ஹெல்த் கவரோட டீட்டெயில்ஸ். ஸோ, என்னோட ஹெல்த் கவர் பார்த்தீங்கன்னா, லைக் டோட்டலாவே 3 லேக்ஸ் தான். ஸோ, லைஃப் கவரும் ஆட் ஆயிருக்கும். மேபி இது கார்ப்பரேட் பாலிசிங்கிறதுனால இதுல லைஃப் கவரும் ஆட் ஆயிருக்கு. ஸோ, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி கவர். ஸோ, ஃபேமிலி கவர்னா மேக்ஸிமம் இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் 2 பேர் இருக்கலாம். ஸோ, இந்த பாலிசில நானு, எங்க அம்மாவும் இந்த கவர் கீழ வருவோம். ஸோ மெயினா இந்த நீங்க ஹெல்த் கவர் பார்க்கும்போது வெறும் 3 லேக்ஸ் தான் இருக்கும். ஸ்டில் நம்ம நல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சாலும், நம்பளோட கார்ப்பரேட் இன்சூரன்ஸ நம்பி நம்ப இருக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ 3 லேக்ஸ் ஃபார்ச்சுனேட்லி என்னோட என்னோட கேஸ்ல மேபி ஆப்பரேஷனுக்கான செலவு, டோட்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கான செலவு ஒரு 1 1/2 லேக்ஸ்க்குள்ளவே இருந்ததுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. பட் ஆனா இன்கேஸ் இது 3 லேக்ஸ் தாண்டி இன்கேஸ் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டா இருந்து, இல்ல ஒரு மேஜர் சர்ஜரி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இது 3 லேக்ஸ தாண்டி போயிருக்கும். அந்த டைம்ல நான் 3 லேக்ஸ தாண்டி மீதி இருக்கிற அமௌண்ட்ட என்னோட கை காச போட்டு நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ பார்க்குற மாரி இருந்திருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ப கம்பெனி இன்சூரன்ஸ மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம, நம்பளும் பிரைவேட்டா நம்மளோட பெர்சனலா ஒரு ஹெல்த் கவர் வெளியில வாங்கி வச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லா டைமுமே நம்மளுக்கு கம்பெனி கவர் ஹெல்ப் பண்ணாது. நம்ப பிரைவேட்டா ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 10,00,000 நம்மளுக்கு ஒரு பிரைவேட் ஹெல்த் கவர் இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயின் இந்த மாரியான எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நம்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்னு போம்போது, நம்ப கிளைம் பண்ணும்போது, நம்ப நெனைக்கிறது என்னன்னா, ஒன்ஸ் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு 5,00,000 கவர் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பில் 5,00,000 வருது. ஸோ நம்ப வந்து 5,00,000 செலவு பண்ணிட்டு, அது மீதி அந்த அந்த செலவான 5,00,000 நம்ப டைரக்ட்டா ஓகே இங்க பாருங்க 5,00,000 ஸ்பெண்ட் ஆயிருக்கு மெடிக்கல் அ பில்ல. ஸோ இத வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுங்க. இல்ல இத வந்து கிளைம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, அவங்க 5,00,000 நம்மளுக்கு தந்துருவாங்க. இல்ல அந்த 5,00,000 சாங்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ப ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஆனா, அப்படிதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வொர்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஸோ நெறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்மளுக்கு நெறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்ட குறைக்கிறதுக்கோ, இல்லன்னா கிளைம ரிஜெக்ட் பண்றதுக்கோ தான் மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு சர்விஸ் பண்ண வரல. நம்பளுக்கு அவங்க வந்து லைக் ஒரு ப்ராஃபிட்ட பேஸ் பண்ணி வொர்க் ஆகுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சர்விஸ் பண்ணணும், நமக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல. முக்காவாசி அவங்க செலவ குறைச்சு அவங்களோட லாபத்த ஏத்த தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாரி நம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறதுக்கு, நம்ப இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ப கிளைம் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஒன்ஸ் கிளைம் பண்ணும்போது சில நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அட்மிட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் பில் ஜெனரேட் ஆகுதுன்னா, அந்த மெடிக்கல் பில்லுல இல்ல அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போய் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்படி கிளைம் பண்ண முடியாத சில செட் ஆஃப் சர்வீசஸையோ, ப்ராடக்ட்ஸையோ தான் அவங்க நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அ நெறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க இப்ப என்னோட அந்த என்னோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஃபுட், பட்ஸு, ஐலெட் காலர், நெபுலைசர் இது மாரி லைக் ஒரு இங்க பாருங்க ஆம்புலன்ஸ் எக்யூப்மென்ட்ஸ். ஸோ இந்த மாரி டோட்டலா ஒரு 68 ஐட்டம்ஸ் கிட்ட இவங்க நான்
மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ ஈவன் நம்மளுக்கு வந்து இத பார்க்கும்போது ஓகே, என்ன இதெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லையான்னு தோணலாம். பட் ஆனா அவங்களோட லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த 68 ஐட்டம் வந்து நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த மாரியான செலவ வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் இப்போ உங்க பில்ல இந்த மாரியான லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா, அத எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்ட தான் அவங்க செட்டில் பண்ணுவாங்களே தவிர, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ அவங்க செட்டில் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிஸ்ட். பட் ஆனா இந்த லிஸ்ட் வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் நீங்க வேற ஏதாச்சு ஒரு வேற கம்பெனில வேற ஒரு ஹெல்த் கவர் எடுக்கிறீங்கன்னா, அவங்களோட லிஸ்ட் வேற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் நீங்க போய் அப்ளை பண்ணும்போது, இந்த மாரி இதெல்லாம் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லும்போது, உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கக்கூடாது. நீங்க அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்லைட நான் போட்டேன். எங்களோட மெடிக்கல் பில்ல ஒரு 6000 கிட்ட நாங்க எங்களோட ஓன் காச போட்டு தான் பில்ல செட்டில் பண்ணோம். பிகாஸ் அந்த 6000 இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கீழ வந்ததுனால அவங்க அத வாட் டு சே அத அவங்க கிளைம் பண்ண விடல. ஸோ அந்த 6000 வந்து எங்களோட ஓன் காசு தான் போட்டோம். பட் ஸ்டில் லைக் அது மேனேஜபிள் தான். அதே மாரி நீங்களும் ஒன்ஸ் இன்கேஸ் நீங்க போய் இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது லைக் ஒரு கேஷ் ஒரு ரிசர்வ் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 30K இருக்கிறது பெட்டர். பிகாஸ் இன்கேஸ் இவங்க அவங்க போயிட்டு இனிஷியலா அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்பாங்க. இல்லன்னா டக்குன்னு எமர்ஜென்சி லைக் இந்த கிளைம் ப்ராசஸ்லாம் போறதுக்கு முன்னாடியே மெடிக்கல் வாட் சே மெடிசன் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, அத போய் வாங்குற மாரி இருக்கும். ஸோ பிளாங்கா இல்லாம ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ன்னு போம்போது ஒரு 10 to 30K கிட்ட உங்க கையில ஒரு அமௌண்ட் இருக்கிறது பெட்டர். என்னோட இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த கிளைம் ப்ராசஸும் சரி, லைக் அதான் அந்த கேஷ்லெஸ் கிளைம் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் 2. ஒண்ணு வந்து, இது வந்து ஒரு கார்ப்பரேட் பாலிசி. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளையண்ட் தான் என்னோட கம்பெனி. நான் இப்போ வொர்க் பண்ற கம்பெனி. ஸோ, இன்கேஸ் இப்போ இந்த கிளைம் ரிஜெக்ட் ஆவுது, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆவுதுன்னா, என்னோட கார்ப்பரேட் கம்பெனி அ மேபி லைக் இந்த மாரி கன்டினியூஸா ஏதாச்சும் ரிஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ மாத்த சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு கிளையண்ட் லாஸ் ஆகலாம். ஸோ, அதனால மோஸ்ட்லி எந்த கிளைமையும் ரிஜெக்ட் பண்ணாம, இல்ல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாம அமௌண்ட்ட செட்டில் பண்ண தான் பார்ப்பாங்க. 2வது ரீசன், ஸோ நான் வச்சிருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஸோ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் எதுவும் இருக்காது. லைக் பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளைம செட்டில் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனாலயும் என்னோட இந்த கிளைம் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னே சொல்லணும். பட் ஆனா இதே மாரி எல்லா சிச்சுவேஷனும் எல்லாருக்கும் இருக்காது. முக்கியமா நீங்க வெளியில பிரைவேட்டா ஒரு பாலிசி, ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட வாங்கும்போது இந்த மாரியான ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸ் இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ, அதுக்காக தான் நம்ப அ நெறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும். இன்கேஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு செப்பரேட்டா வீடியோ நீங்க போடணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நான் இதுவரைக்கும் லைக் ஒரு சின்ன சின்ன ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாரியான பாராமீட்டர்ஸ்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிய செலக்ட் பண்ணணும், எவ்வளோ கவர் வச்சிருக்கணும், ஸோ என்னெல்லாம் பார்க்கணும், லைக் அந்த கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ, ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ அத பத்தி உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஸோ, யாஹ்! தேங்க் யூ ஸோ மச்.